நம்ம இலக்கிய சிறையில் இந்த பூஜா காட்டின ஃபோட்டோவை பார்த்து அஞ்சலி அப்படியே ஆடி போகிறாங்க. என்ன கௌதம் மாமாவுடைய ஃபோட்டோவை வந்து காட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு ஆடி போகிறாங்க. அதுக்கப்புறமா இந்த அஞ்சலி அந்த பூஜா கிட்ட உண்மையை சொல்லுவாங்களா இல்லையா, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வரப்போகிற எபிசோடில் நம்ம எதிர்பார்க்காத நிறைய திருப்பமும் சுவாரஸ்யமும் காத்திருக்கு. அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எபிசோடு எப்படி ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தாக்க இந்த அஞ்சலி அந்த பூஜாவை எதர்ச்சியாக தான் வந்து பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா படித்தவங்க போல். உடனே இந்த பூஜாவை பார்த்தோன்னே ரெண்டு பேரும் மாற்றி நல்லா விசாரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த அஞ்சலி அந்த பூஜை கிட்ட உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா அப்படி இப்படின்ட்டு விசாரிக்கும் போது நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமுடைய ஃபோட்டோவை வந்து காட்டுறாங்க. நம்ம கௌதமுடைய ஃபோட்டோவை பார்த்தோன்னே இந்த அஞ்சலிக்கு பயங்கரமான ஷாக்கு. அதுக்கப்புறமா இந்த அஞ்சலி அந்த பூஜா கிட்ட இன்னொரு கூட வந்து கேட்குறாங்க, ஏய் உண்மையாக சொல்லி இவங்கள தான் நீ வந்து கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு இந்த பூஜை நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஆமாம், இவர் வந்து ரொம்ப நல்ல கேரக்டர், இன்னொன்னா இவர்கிட்டயே வந்து சொல்லலை, இவர் என் கம்பெனியில் தான் வந்து வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூஜா எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த அஞ்சலி இப்போதைக்கு எதுவுமே வந்து சொல்லாமல் இருக்காங்க. ஏன்னா நம்ம இலக்கியோடைய வாழ்க்கை இதனால் வந்து கெட்டு போகும் இல்லையா, அதனால் இந்த அஞ்சலி வந்து இந்த பூஜாவுக்கு அதுக்கு வந்து உதவி பண்ணுற மாதிரி இப்போ எனக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம இலக்கியாவுக்கும் அந்த கௌதமுக்கும் கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லாமையே இந்த பூஜா கிட்ட வந்து சொல்கிறாங்க, இவர் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், உனக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான், அதே சமயத்தில் இவர் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு நான் உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி இப்போ எனக்கு அந்த பூஜாவுக்கு இன்னுமே இப்போ எனக்கு உசுப்பேற்றி விட்றாங்க. அதே சமயத்தில் கைவிட்டுறாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கௌதம் சாரை கண்டிப்பாக நீ கல்யாணம் பண்ணி ஏற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி அந்த பூஜா கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து இப்போ எனக்கு சந்தோஷமாக வந்து கிளம்பிடுறாங்க. இப்போ இந்த அஞ்சலிக்கு ஒரே கல்லில் 2 மாங்காய் இல்லை 3 மாங்காய் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டமாக போச்சு. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கார்த்திகோடைய பிஸ்னஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்கிறதுக்காக வந்து போராடிட்டு இருக்காங்க. அதில் மட்டும் கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டா அந்த பைரவி கம்பெனிக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வந்து போச்சு இல்லையா. இப்போ நம்ம அஞ்சலி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, நம்ம இலக்கியோடைய வாழ்க்கை இப்போ கேள்விக்குறியாக நிற்குது. இந்த பூஜைவால் நம்ம இலக்கியோடைய வாழ்க்கையை இப்போ எனக்கு வீணாக வந்து போக போகுது. அதனால் இந்த அஞ்சலி இதை வச்சு வந்து காய் நகர்த்த போகிறாங்க. ஒன்று நம்ம இலக்கியோடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகணும், இல்லை அப்படின்னா அந்த பேப்பரில் எனக்கு கையெழுத்து வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி என்னென்னவோ வந்து பிளான் போட போகிறாங்க. அதே சமயத்தில் இப்போ இந்த அஞ்சலிக்கு எல்லாமே தெரியுமே இப்போ எனக்கு நம்ம இலக்கிய கிட்ட சொல்ல போகிறது கிடையாது. நம்ம இலக்கியோடைய வாழ்க்கை ரொம்பவே இப்போ எனக்கு ஆபத்தான நிலையில் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு ரொம்பவே இப்போ எனக்கு சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த எஸ்எஸ்கே கால் பண்ணி இப்படி தான் அந்த கார்த்திகோடைய பிஸ்னஸ் பேப்பரில் மட்டும் கௌதம் கையெழுத்து போட்டுட்டாங்க அப்படின்னா, கார்த்திக் ஏதாச்சும் அந்த பிஸ்னஸில் சொதப்பல் ஏற்பட்டா அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் புருஷன் தான் கௌதம் தான் இப்போ எனக்கு அதுக்கான இதை வந்து ஃபைனை வந்து கட்டணும். அதனால் தயவுசெய்து அப்படி வந்து பண்ணுறாதீங்க. அதுக்கப்புறமா கௌதம் வந்து ஆல்ரெடி நடு ரோட்டில் நிற்கிறீங்க, உங்ககிட்ட எதுவுமே வந்து பணம் எதுவுமே வந்து கிடையாது. அதுக்கப்புறமா நீங்கள் ரொம்பவே வந்து கஷ்டப்படுற மாதிரி ஆயிரும். அந்த பிஸ்னஸ் பேப்பரில் கையெழுத்து போடாதீங்க அப்படின்னு மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதனால் நம்ம இலக்கியா வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இலக்கியா கண்டிப்பாக அந்த அஞ்சலி என்ன சூட்சமம் பண்ணாலுமே அந்த பேப்பரில் வந்து கையெழுத்து வந்து போட விட மாட்டாங்க. இன்னொரு பக்கம் அந்த அஞ்சலியுமே சும்மா இருக்க போகிறது கிடையாது. ஏதோ ஒன்று தப்பா எனக்கு சொல்லி மிரட்டி கையெழுத்து வாங்கலாம் அப்படின்னு மாதிரி தான் வந்து பார்க்க போகிறாங்க. இப்போ நம்ம கௌதம் சார் வேலை செய்கிற இடம் வந்து தெரிஞ்சிருச்சு இல்லையா, அதை வச்சு எப்படியாச்சும் கையெழுத்து வாங்குற மாதிரி ஒரு பிளான் போடுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.